ஹாய் வீவர்ஸ், நாம இந்த வீக்கான புக் சீரீஸில் எந்த புக்கை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒன் அப்பான் வால் ஸ்ட்ரீட் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த புக்கை எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா பீட்டர் லிஞ்ச் அப்படிங்கிறவர். இவர் ஒரு அமெரிக்கன் இன்வெஸ்டர். இந்த புக்கு பப்ளிஷ் ஆன இயர் பார்த்தீங்கன்னா 1989. இந்த புக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டில் பிகினர்ஸ்க்கு மட்டும் கிடையாது, ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் புக்குங்க. இந்த புக்கை பற்றின சில இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர் ஆர் இன்வெஸ்டர் எப்படி ஒரு குட் ஸ்டாக்கை வந்து ஃபைண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற கம்பெனியோட பிராண்ட், அதோட நேம் நம்ம டே டு டே லைஃப்பில் டெய்லி கேட்குற மாதிரி, நம்ம பார்த்த மாதிரி இருக்கணும், வெல் நோவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் போய் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் ஓனாக அந்த கம்பெனியை பற்றி ரிசர்ச் பண்ணிவிட்டு அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சுட்டு அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லாங் டேர்ம் பேஷியன்ஸ் இருக்கணும். ஷேர் மார்க்கெட்டில் என்டர் ஆனோடனே நான் ரிச் ஆகணும் அப்படின்னு மைண்ட் செட் இல்லாமல் லாங் டேர்முக்கு வெயிட் பண்ணாதான் அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வேணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த புக்கை பற்றி லிமிட்டடாக தான் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு ஃபுல்லாக தெரியணும்னா இந்த புக்கை போய் கண்டிப்பாக படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடுங்க. அப்கமிங் வீடியோக்கு எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்.